தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சமன் வழங்க வரும் ஈரோடு போலீசார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் வழங்க ஈரோடு வரும் போலீசார். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கு தொடர்பாக சீமான் விசாரணைக்கு ஆஜராக சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் சம்மன் வழங்க வரும் ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார். நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக சீமான் வீட்டில் போலீசார் நேற்று ஒட்டிய சம்மனை தொண்டர் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சீமானுக்கு சம்மன் வழங்க ஈரோடு வரும் போலீசார். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, தந்தை பெரியார் குறித்து இழிவாக பேசியதாக தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் சீமான் பேசியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் நீலாங்கரை வீட்டிற்கு வருகை தர உள்ளனர். இதற்காக நீலாங்கரை காவல் நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று நடிகை விஜயலட்சுமி தொடர்பான சம்மன் ஒட்டப்பட்டிருந்தது. அவருடைய காவலாளிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த சம்மனை கிழித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவலாளி உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது கருங்கல்பாளையம் போலீசார் சீமான் வீட்டிற்கு சம்மன் வழங்குவதற்காக வருகை தரவிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் கடலூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக தந்தை பெரியார் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் போராட்டம் நடத்தின. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த காவல் நிலையங்களில் சீமான் மீது புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவு செய்யப்பட்ட நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் போலீசார் அவருக்கு சம்மன் வழங்க நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஜனனி, ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.